கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் நடப்பு செய்தியில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏற்கனவே ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டுக்குரிய நடப்பு செய்தியில பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியை பார்க்கலாம். சரிங்களா? சரி, கடைசியா நம்ம பார்த்திருந்தது தமிழகத்தில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. அது பார்த்திருந்தோம். சரிங்களா? பாருங்க, 2025ஆம் ஆண்டு ஓகேவா, உலக ஈர தினத்தை முன்னிட்டு, அதாவது ஈர நில தினத்தை முன்னிட்டு சொல்லுவாங்க. அந்த ஈர நில தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 2ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படும். சரிங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நம்ம மேல இருக்க செய்திக்கு போலாமா? பாருங்க, 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று, சரியா, ஈரான் நாட்டில் அமைந்துள்ள ராம்சார் என்ற நகரில் ஓகேவா ஈரநிலங்கள் தொடர்பான ஒரு சர்வதேச மாநாடு நடைபெற்றது. அப்போ அந்த ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த மாநாடு நடைபெற்ற பிப்ரவரி 2ஆம் தேதி தான் என்ன தினமாக, உலக ஈரநிலங்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த தினம் 2025ஆம் ஆண்டில் கடைபிடிக்கப்பட்ட அந்த டைம்ல மத்திய அரசானது ஓகேவா ஒரு 4 இடங்கள், நம்ம இந்தியாவில இருந்து ஒரு 4 இடங்கள் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 4 இடங்கள் எதெல்லாம் சொல்லி பாருங்கம்மா. அந்த 4 இடங்கள்ல ஒரு சிறப்பம்சம், தமிழ்நாட்டில இருந்து 2 இடங்கள் இருக்குது. சரிங்களா? ஒன்னு பாருங்க, ராமநாதபுரம் மாவட்டத்துல 2 இடம். ஒன்னு சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், அடுத்து தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம். சரிங்களா? இப்படி செய்தியில வந்ததுனால சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு சொல்லி தனியா கூட எக்ஸாம்ல கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள உத்வா ஏரி, சிக்கிம் மாநிலத்தில் உள்ள ஹெச்ரோபள்ளி சதுப்பு நில பகுதி ஆகிய 4 இடங்களையும் இந்தியாவிலிருந்து இந்த ராம்சார் தலங்களாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதன் மூலம் தமிழ்நாட்டில் 2 இடங்கள் சேர்த்திருக்காங்களா, அதையும் சேர்த்து தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது, நேஷனல் லெவலில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதன் மூலம் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியா அளவில் 89ஆகவும் தமிழகத்தில் இது 20ஆகவும் உயர்ந்துள்ளது. சரிங்களா? இன்னொரு கூடுதல் அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள மொத்த அந்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 98ஆக உயர்ந்துள்ளது. இங்க பாக்குறது ஜனவரி 2025 நிலவரப்படி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், 20 ராம்சார் தலங்கள் சொல்லி பார்த்தோம்மா. பாருங்க, நாட்டிலேயே ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகம் உள்ளது. சரிங்களா? மொத்தம் 20 இருக்குல்ல, இந்த 20 தான் இந்தியாவிலேயே அதிக அளவு ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. இந்த 20ல 5 தலங்கள், ராம்சார் தலங்கள் ஒரே மாவட்டத்தில் இருக்குது. எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரம். சரிங்களா? அந்த ராமநாதபுரத்தில் தான் புதுசா தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த ராம்சார் தலங்கள் அந்த பின்னணி பாருங்க. இந்த ராம்சார் தலங்கள் ராம்சார் ஒப்பந்தத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள். சரிங்களா? இன்னொரு கூடுதல் செய்தி பாருங்க, எக்ஸாம்ல டைரக்டா क्वेश्चंस கேட்கறது கிடையாது, அதை ஒரு ஸ்டேட்மெண்டா வச்சுட்டு அதோட பின்னணி செய்தியிலும் சேர்த்து கொடுத்துறாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ராம்சார் தலங்கள் ஓகேவா, இந்த ஒப்பந்தம் யுனெஸ்கோ அமைப்பால் ஆதரிக்கப்படும் சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தமாகும். எந்த அமைப்பு? யுனெஸ்கோ அமைப்பு. இந்த யுனெஸ்கோ அமைப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நவம்பர் 16 1945 அன்று பாரிஸ், சரி, பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு யுனெஸ்கோ அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு தான் இதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் ஓகேவா கையெழுத்தான ஆண்டு பிப்ரவரி 2, 1971. இந்த ஒப்பந்தத்துல இந்தியா இணைந்தது எப்போ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 1982. ரொம்ப முக்கியமான கூடுதல் செய்தி, அந்த ராம்சார் தலங்கள் தொடர்பான ஒப்பந்தத்துல இந்தியா இணைந்தது 1982. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ராம்சார் தலங்கள் பட்டியல முதல் முறை சேர்க்கப்பட்டது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்ததான், கோடியக்கரை. இந்த இடம் கோடியக்கரை, மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த கோடியக்கரை அமைந்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்திமா. ஏன்னா நேஷனல் லெவலில் கேட்டு அப்படியே தமிழ்நாட்டில் எது முதன்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கோடியக்கரை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அதிக எண்ணிக்கையில் ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே முதல் அந்த ராம்சார் தலம் கோடியக்கரை, மறக்கக்கூடாது. சரியாமா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோமா. இன்னொரு கூடுதல் செய்தி, கடைசி செய்தி பாருங்க. ஜனவரி 2026 நிலவரப்படி உலகம் முழுவதும் 2520 ராம்சார் தலங்கள் உள்ளன. வேர்ல்டு லெவல்ல ராம்சார் தலங்கள் 2520 இருக்குது. இதுல அதிக எண்ணிக்கையில எந்த கண்ட்ரி டாப்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான். சரியா? இங்கிலாந்து தான் அதிக அளவு ராம்சார் தலங்களை கொண்டு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல மெக்சிகோ. சரியா? மெக்சிகோ இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல நம்முடைய இந்தியா. மறக்காதீங்கம்மா, டாப் 3 இங்கிலாந்து, மெக்சிகோ, இந்தியா. அதிக அளவு ராம்சார் தலங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியல். சரியாமா? அடுத்து முக்கியமான ஒரு மொபைல் செயலி பாருங்க, மணற்கேணி செயலி. சரியா? மணற்கேணி செயலி பயன்பாடு பாருங்க.
பள்ளிகளில் மணற்கேணி செயலி முறையாக பயன்படுத்துகின்றனவா என்பதை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறை அறிவுறுத்திருக்கிறாங்க. மணற்கேணி செயலி என்பது யாருக்கு நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சரிங்களா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு நமக்கு தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், வீடியோ மூலம் பார்த்துக்கலாம். அதற்கான ஒரு சிறப்பு செயலி தான் மணற்கேணி செயலி. இந்த செயலில கிட்டத்தட்ட 27,000 பாடங்கள், எத்தனை பாடங்கள்மா 27,000 பாடங்கள் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம். அதற்கான சிறப்பு மொபைல் செயலி தான் மணற்கேணி செயலி. ரொம்ப ரொம்ப முக்கியமான செயலி சரிங்களா பார்த்துக்கோங்க. இந்த மணற்கேணி செயலி 2023 பயன்பாட்டிற்கு வந்தது. அதுவும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 31, 2023 தான் இந்த மணற்கேணி செயலி வந்து பயன்பாட்டிற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. இந்த செயலியானது மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அமைப்பு என்று அழைக்கப்படும் NCERT சொல்லுவாங்களா, அதே மாதிரி SCERT மூலமாக இந்த மொபைலானது உருவாக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது மணற்கேணி செயலி சரியா. அடுத்தபடியாக சுகாதாரம் தொடர்புடைய சூப்பரான ஒரு திட்டம் பாருங்க, முதல்வர் மருந்தகங்கள். ஓகேவா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டுல, எப்பமா 2013ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டில் அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்வதற்காக அம்மா மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல தொடங்கியிருந்தாங்க. மத்திய அரசானது அதே மாதிரி மக்கள் மருந்தகம் ஜன் ஔஷாதிங்கிற பேர்ல தொடங்கி அந்த பார்மசியை சரியா அரசாங்கத்தின் அந்த மெடிக்கல் ஷாப் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய தற்போதைய தமிழ்நாடு அரசானது ஓகேவா முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல சரிங்களா பாருங்க, மூலப்பெயர் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் அதே சமயத்தில் நல்ல தரமாக பொதுமக்களுக்கு கிடைக்க செய்வதை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த முதல்வர் மருந்தகத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த முதல்வர் மருந்தகம் முதலில் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி 2025 சரி. பிப்ரவரி 24 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாள். அன்றைய டேட்ல அந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. டேட் 24 வருஷம் 25 மறந்துடக்கூடாது சரிங்களா. முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என அறிவிச்சிருந்தாங்க. முறைப்படி தொடங்கியாச்சு சரிங்களா. இந்த முதல்வர் மருந்தகங்கள் என்பது பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. அந்த மொத்தம் 1000 முதல்வர் மருந்தகங்கள்ல ஒரு 500 என்பது புதுசா தொழில் தொடங்குறவங்க சரிங்களா, அவங்களுக்கு ஒரு 500 அந்த முதல்வர் மருந்துகள் ஒதுக்கப்படுகிறது. கூட்டுறவுத்துறைக்காக ஒரு 500 முதல்வர் மருந்துகள் ஒதுக்கப்படுகிறது. இதற்காக நிறைய நிதி சரியா மானியங்களை கொடுக்குறாங்க. ஓகேவா, அதே மாதிரி வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. சூப்பரான சில விஷயங்களை தனிப்பட்ட நபர்களையும் அந்த நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்தி ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் அதே சமயத்தில் தரமான மருந்துகளை விற்பனை செய்வதற்கு தான் என்ன திட்டம், முதல்வர் மருந்தகம் திட்டம். மறக்கக்கூடாது சரிங்களா. இந்த முதல்வர் மருந்தகம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15, 2024 சரியா. ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தினம். அந்த சுதந்திர தின உரையின் போது சரிங்களா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த முதல்வர் மருந்தகம் அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சாங்க. அறிவிச்ச வருஷம் 2024, முறைப்படி தொடங்கப்பட்டது 2025 மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்தபடியாக தமிழ்நாடு ஜாகிரபி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க, உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் சரியா. நல்ல மழை பெய்யும், நிறைய தண்ணீர் வரும் சரிங்களா, ஆனா கரெக்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு கிடைச்ச அந்த நதி நீரை சரியா ஓகேவா எந்த பகுதிகளுக்கு வறண்ட பகுதியில் இருக்கிறாங்களோ, எந்த பகுதிகளுக்கு அந்த நதி நீர் தேவைப்படுகிறதோ அந்த நதி நீரை ஓகேவா என்ன மழைப்பொழிவே இல்லாத நிறைய ஓகேவா நீர் வசதி சரி தண்ணீர் வசதி கிடைக்காத பகுதிகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தான் இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. பாருங்க, திருநெல்வேலியில் உபரி நதிநீர் திட்டமான பாத்துங்க தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு ஆகிய 3 நதிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கால்வாய் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக தாமிரபரணி ஆற்றின் வெள்ள நீரினை வறண்ட இடங்களான திசையன் விலை, சாத்தான்குளம் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு திட்டம் சரிங்களா. ரொம்ப முக்கியமான திட்டமா. எந்தெந்த நதிகள்லாம் தாமிரபரணி, அங்கிருந்து கருமேனியாறு, அப்படியே நம்பியாறு, இந்த 3 நதிகளையும் ஒன்றாக இணைச்சு அதுல இருந்து கிடைக்கிற அந்த உபரி நீரை வெள்ள நீரை ஓகேவா அதாவது வறண்ட இடங்களான அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இல்லாம ரொம்ப வறண்டு போயிருக்கிற ஏரியா இந்த திசையன் விலை, சாத்தான்குளம் ஓகேவா அந்த ராதாபுரம் தொகுதி அந்த ஏரியால இது வருது ஓகேவா. இந்த பகுதிகளுக்கு தான் இதை கொண்டு செல்வதற்கு உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஓகேவா. கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது அதை செயல்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப எப்போ தொடங்கியிருக்காங்க ஸ்டார்டிங்ல 2009ஆம் ஆண்டு சரிங்களா தொடங்கியது மு. கருணாநிதி அவர்கள், அதை முடிச்சு வச்சிருக்கிறது யாருமா மு.க. ஸ்டாலின் அவர்கள். மறக்கக்கூடாது. பயனடையும் பகுதிகள் எதுன்னு சொல்லி கேட்கலாம், அந்த இணைக்கப்பட்ட நதிகள் எதுன்னு சொல்லி கேட்கலாம், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா.
ஓகே 2009 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 2009 அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரணும் சொல்ல பார்க்கலாம். 2009 அப்படின்னா இந்தியாவில் காமெடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டது 2009. கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது, இயற்றப்பட்டது 2009. வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தப்பட்டது 2009. ஆஸ்கார் விருது AR ரஹ்மான் அவர்கள் 2 ஆஸ்கார் விருது பண்ணாங்களா ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்கு, அந்த ஆஸ்கார் விருது வழங்கப்பட்ட வருஷம் 2009. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு 2009. அந்த லிஸ்ட்ல தான் இந்த உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. மறக்காதீங்க சரிங்களா. ஒரு டேட் ஒரு வருஷத்தை பார்க்கும்போது வேற என்னெல்லாம் நமக்கு தெரியும் அதை லிங்க் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா லைஃப்ல எப்பவுமே மறக்காது. ஒன்னு மறந்தா இன்னொன்னு அதை ஞாபகப்படுத்தி விட்டுரும் சரிங்களா. அடுத்தபடியாக இன்னொரு சூப்பரான செய்தி பாருங்க. 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இது. தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 சரியா. காலநிலை உச்சி மாநாடு 3.0 அதாவது காலநிலை ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காலநிலையை சரியா, பூமி வேகமா பயங்கரமா ஹீட் ஆகி வெப்பமடைஞ்சிட்டு இருக்குது. நம்மள பூமியை பாதுகாக்க வேண்டும் சரிங்களா. நல்ல ஒரு பசுமையான பகுதியா நம்மள வச்சிருக்கணும் ஓகேவா. தேவையான சூப்பரான சுற்றுச்சூழலை மக்களுக்கு கொடுக்கணும். அதற்காக தான் காலநிலை உச்சி மாநாடு தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டது. இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு ஒரு காலநிலை உச்சி மாநாட்டை நடத்திருக்காங்க அப்படின்னா அது முதல் முறை நம்முடைய தமிழ்நாட்டில் தான். இந்த மாநாடு முதல் முறை நடைபெற்ற வருஷம் நோட் பண்ணிக்கோங்க 2022 சரியா. 2022 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025ல 3.0 சரியா. 3.0 அதாவது 3வது மாநாடு நடந்திருக்குது. இன்னொரு கூடுதல் அப்டேட் எழுதிக்கோங்க. தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0 சரியா. பிப்ரவரி 16 பிப்ரவரி 17 2026 நடைபெற்று வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 4.4 நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு அந்த உச்சி மாநாட்டிலும் என்னென்ன சிறப்பு அறிவிப்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, சென்னை நந்தம்பாக்கத்தில் நிறைய முக்கியமான மாநாடுகள் தமிழ்நாடு சார்பில் எங்க நடத்துறாங்க? சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் வர்த்தக மையம். பாருங்க, சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழக முதலமைச்சர் ஓகேவா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 பிப்ரவரி 4 2025 அன்று தொடங்கியது. காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களையே முதலாக இத்தகைய மாநாடு நடத்தப்படுவது தமிழ்நாட்டில் தான் முதல் முறை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ காலநிலை உச்சி மாநாடை நடத்திய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு. வருஷத்தை மறந்துடாதீங்க 2022 சரிங்களா. அது மட்டுமின்றி துறையின் பெயரையே சரியா, துறையின் பெயரையே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்று மாற்றப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு சிறப்பு சாதனை. இந்த வரிசையில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் தொடர்ந்து பின்னாடி வரப்போது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே காலநிலையை கட்டுப்படுத்தி சரிங்களா சிறப்பான ஒரு சுற்றுச்சூழலை நமக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசின் முயற்சிகள். பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்டும் இதுல முக்கியம் பாருங்க. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், அடுத்து பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே தனித்தனி நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க பாருங்க, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். என்ன பேரு? தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 2022ல அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. காலநிலை மாற்ற மேலாண்மை மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 500 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான நடவடிக்கை காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு. சரிங்களா. அடுத்தபடியாக தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் 2022. என்ன பேரு? தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் 2022. அதுவும் அறிவிக்கப்பட்டது 2022. செயல்படுத்தப்பட்ட வருஷம் 2023. இதோட முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள ஈரநிலங்களை அடையாளம் காணுதல், வரைபடமாக்குதல், கண்டுபிடித்தல். ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் 2022ல தொடங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஈரநிலங்களை அடையாளம் காண வேண்டும், அதை வரைபடமாக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு தான் இது தொடங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பாயிண்ட் பின்னாடி இருக்கு, பார்த்துக்கோங்க. இதை பாருங்கம்மா, இதை பத்தி லைட்டா சொல்லிட்டு போறேன். பசுமை தமிழ்நாடு இயக்கம். என்ன பேரு? பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது சரியா. கிரீன் தமிழ்நாடு அப்படி சொல்லுவாங்க, மிஷன் கிரீன் தமிழ்நாடு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா 1988 எப்பமா 1988ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2வது தேசிய காடுகள் கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1988ல செகண்ட் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த 2வது தேசிய காடுகள் கொள்கையின் முக்கியமான இலக்கு நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டிற்குள் சரிங்களா, 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் ஓகேவா மரங்களும் காடுகளும் நிறைந்த பகுதிகள் 33% இருக்க வேண்டும், அல்லது 1/3 நிலங்கள்
காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிதான் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட திட்டம். என்ன திட்டம், என்ன கொள்கைமா? இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை. சரிங்களா? இந்த காடுகள் கொள்கையை மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இலக்கை நம்முடைய தமிழ்நாடு அரசும் எட்ட வேண்டும். அதற்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட டேட் நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர், எப்பமா? செப்டம்பர் 24, வருஷம் பாத்தீங்கன்னா 2022. சரிங்களா? செப்டம்பர் 24, 2022 அன்று இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்தினை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அவரோட முக்கியமான நோக்கம் தேசிய காடுகள் கொள்கை 1988 அதோட இலக்கான 33% மொத்த லேண்ட் ஏரியாவில் ஃபாரஸ்டும் ட்ரீயும் வந்து கவர் ஆயிருக்கணும். எவ்வளவு பர்சன்டேஜ்? 33% அல்லது 1/3. அந்த இலக்கை தமிழ்நாடு அரசும் எட்ட வேண்டும். அதுக்கு தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் அதை நோட் பண்ணிக்கோங்க, வண்டலூர். சரியா? உங்க பக்கத்தில் இருக்க வண்டலூர்ல தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியாமா? சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க, நெய்தல் மீட்சி இயக்கம். என்ன பேருமா? நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் அப்படின்னாலே கடற்கரையுடன் தொடர்புடைய ஒரு பாயிண்ட், வார்த்தை பார்த்துக்கோங்க. நெய்தல் மீட்சி இயக்கம் 2024 தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் கடற்கரையோர பல்லுயிர் பெருக்கம், கடற்கரையோர பாதுகாப்பு, கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட 4 முக்கிய கருப்பொருட்களை இந்த திட்டம் கொண்டுள்ளது. என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கடற்கரையோர பல்லுயிர் பெருக்கம். கடற்கரை அப்படின்னா அதுல நிறைய பல உயிர்கள் வாழும், அந்த உயிர்களின் பெருக்கத்தை அதிகரிக்க வேண்டும், அது ஒரு இலக்கு. இரண்டாவது படியாக அந்த கடற்கரையோர பாதுகாப்பு, ஓகேவா? அந்த கடற்கரையோரங்களை சூப்பரா நம்ம பாதுகாத்து ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும், ஓகேவா? அப்படி கிளீனா வச்சிருந்தா தான் என்ன கிடைக்கும்? ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன், நீலக்கொடி சான்றிதழ். சரிங்களா? இது கூட கேட்கலாம், நீலக்கொடி சான்றிதழ் எதனுடன் தொடர்புடைய சொல்லி கேட்கலாம். ஒரு சிறந்த கடற்கரைக்கு, தூய்மையான கடற்கரைக்கு ஓகே வழங்கப்படுகிற ஒரு சூப்பரான ஒரு சான்றிதழ் தான் நீலக்கொடி சான்றிதழ் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அடையிறதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கும், கடற்கரையோரங்களை நம்ம பாதுகாப்பா வச்சிருந்தா. ஓகேவா? அடுத்தபடியாக கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். சரி, கடற்கரை ஓரங்களில் வசிக்கிற முக்கியமாக அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதே மாதிரி கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு, நிறைய குப்பை, சரியா, நிறைய வேஸ்ட் எல்லாமே சைடுல அசால்ட்டா தூக்கி போட்டு போயிருவாங்க, அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி அந்த கடலோர பகுதிகளில் மாசினை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த 4 கருப்பொருட்களை அடிப்படையாக கொண்டுதான் நெய்தல் மீட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. எப்போ? 2024. சூப்பரான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மெயின்ஸ் கூட யூஸ்ஃபுல்லா இருக்குமா? சரியா? பிரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, மெயின்ஸ்ல இருந்து கண்டிப்பா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ன நடவடிக்கை, சுகாதார மேம்பாட்டுக்கு என்ன நடவடிக்கை, சரிங்களா? இப்படிலாம் கேட்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்தபடியாக ஊராட்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடம். சூப்பரான ஒரு ரெகக்னேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, ஊராட்சிகளின் கடமைகள், பொறுப்புகளை செயல்படுத்துவது மற்றும் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அரசின் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் சார்பில் சூப்பரானது பாருங்க, மாநிலங்களில் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு நிலை சான்றிதழ் அடிப்படையிலான தரவரிசை என்ற அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஊராட்சி திட்டங்களை, ஒரு பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு சிறந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு? நம்முடைய தமிழ்நாடு அரசிற்கு. அந்த அங்கீகாரத்தை வழங்கியது மத்திய அரசின் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம், மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்தபடியாக பாருங்க, இந்த பகுதியிலிருந்தும் கண்டிப்பா ஒரு கேள்வி எப்பவுமே இடம்பெறும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெம்பங்கோட்டை, அதாவது அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நடைபெற்று வருகிறது, அந்த இடத்தை கொடுத்துட்டு அந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டினா அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்ற பிறகு அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டா உள்ள குரூப் 4 எக்ஸாம்ல அந்த அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபட்ட நபர்கள், அந்த பேராசிரியர்கள் பேரை கொடுத்துட்டு கூட கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதை பத்தி டீட்டெயிலாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வெம்பங்கோட்டை அகழாவில் சுடுமண் கிண்ணம். சரிங்களா? இந்த வெம்பங்கோட்டை என்பது அமைந்துள்ள மாநிலம் விருதுநகர். சரிங்களா? விருதுநகர்ல வெம்பங்கோட்டை பக்கத்தில் இருக்கிற விஜய கரிசல் குளம் பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் ஜூன் 18, 2024 முதல் நடைபெற்று வருகிறது. இந்த அகழாவின் போது கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான பொருள் சுடுமண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு கிண்ணம், இந்த சுடுமண்ணால் தயாரிக்கப்பட்ட மனித உருவ கால் பகுதி, பளிங்குக்கல், விலங்கின் பல் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படி நம்ம இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் எதற்காக நடத்துறாங்க? நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் எந்த அளவுக்கு சிறப்பான முறையில்
அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, சரிங்களா? எந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்திருக்கிறாங்க, என்னென்ன கருவிகள், என்னென்ன மருந்துகள் எல்லாமே பயன்படுத்திருக்கிறாங்க, ஏதாச்சும் கல்வெட்டுல ஏதாச்சும் இருக்குதா, தங்கம் வைரம் ஏதாச்சும் இருக்குதா, இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, ஓகேவா, தற்காலத்திற்கு அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், அதுக்கு தான் இந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருவது தொடர்பான முக்கியமான தலைமை அமைப்பு இந்தியாவில் எது சொல்லுவாங்கம்மா? ASI. என்ன பேரு? ASI சொல்லுவாங்க, இந்திய தொல்லியல் துறை. சரி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ASI அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்கள் தலைமையில் தான் இந்த முதலாவது இந்த ASI உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்திய தொழில் துறை உருவாக்கப்பட்டது 1861. அதுல இருந்து 100 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1961ஆம் ஆண்டில் தான் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. 100 வருஷம் கழிச்சு தான் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை தனியா உருவாக்கி இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நிறைய இருக்குதுமா. சரியா? வெம்பங்கோட்டை விருதுநகர்ல இருக்கு. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா நிறைய இடங்கள், ஒரு 50-100 இடங்கள் அசால்ட்டா நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு. V ஃபார் விருதுநகர், V ஃபார் வெம்பாங்கோட்டை அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாவட்டம் அப்புறம் அந்த பேரு சேர்த்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ திருநெல்வேலியில அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெறும் ஒரு முக்கியமான இடம். விருதுநகர் பக்கத்தில் இருக்க திருநெல்வேலியில துலுக்கர்பட்டி. சரியா? அதை வந்துட்டு T ஃபார் திருநெல்வேலி, T ஃபார் துலுக்கர்பட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கிருஷ்ணகிரியில அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம் 2 இடம் முக்கியமானது. ஒன்னு மயிலாடும் பாறை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சென்னனூர். அது எப்படி அந்த ஸ்டேட், அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த மாவட்டத்தின் பேரையும் அந்த இடத்தோட பேரையும் எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்? கிருஷ்ணகிரி. சரி, கிருஷ்ணகிரி, கிரினா மலை, மலைக்குன்று. மயிலாடும் பாறை, பாறைனாலும் மலைக்குன்று. சரிங்களா? ஒரு பாறை மேல மயில் வந்து டான்ஸ் ஆடுது. அந்த மயில் டான்ஸ் ஆடும்போது ஒரு மயில் இறக கீழே போட்டது. அந்த மயில் இறக யார் தலையில வச்சுக்கிறா? கிருஷ்ணர் தான் எப்பவுமே தலையில வச்சிருப்பாங்க. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணகிரி, மயில் ஆடும் பாறை. பழைய குட்டி லிட்டில் கிருஷ்ணாவுக்கு பிடிச்சது வெண்ணெய். வெண்ணெய் தான் தேடி தேடி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா நம்ம கதைகள்ல, புராண கதையில. அந்த கிருஷ்ணருக்கு பிடிச்சது வெண்ணெய். இப்ப இருக்க மாடர்ன் கிருஷ்ணாவுக்கு பிடிச்சது சென்னா. சென்னா அப்படின்னா சென்னனூர். அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி நிறைய அம்சங்கள் நமக்கு வரிசையா நம்ம இதை பத்திய ஸ்பெஷல் வீடியோவோட நம்ம போட போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக பார்க்க போறது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் பாருங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அறிவிக்கப்பட்டது நவம்பர் 23, 2023 அன்று அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. நம்முடைய தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள், சேவைகள் தடையின்றி மற்றும் விரைவாக மக்களை சென்றடையும் வகையில் கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர்கள், உயர் அதிகாரிகள் ஒரு நாள் முழுவதும் தங்கும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் ஜனவரி 2024 முறைப்படி தொடங்கப்பட்டது. அறிவிச்சது 2023 இருக்கலாம், ஆனா திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி 2024 தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதம், ஒரு நம்முடைய ஆங்கில மாதத்துல ஒவ்வொரு மாசத்திலும் கடைசி புதன்கிழமை, சரி, லாஸ்ட் அவர் இந்த வெனஸ்டேல என்ன செய்வாங்க? மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில உயர் அதிகாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த கிராமங்களுக்கு வந்து மக்களின் குறைகள் என்ன, திட்டங்கள்லாம் எப்படி வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்குது, சரியா, ஏதாச்சும் குறைகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்களின் மனுக்களை பெற்று அவங்களுடைய எல்லா குறைகளையும் சரி செஞ்சு அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எப்போ வருவாங்க? ஒவ்வொரு மாதத்தின் 4வது புதன்கிழமையில வருவாங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில அந்த குழு, அந்த கேம்ப் வந்து நடத்தப்படும். சரிங்களா? அந்த திட்டத்துக்கு என்ன பேருமா? உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். நீங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வர வேண்டியதில்லை, நாங்களே தேடி உங்க ஊருக்கு வரோம், உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, எங்களுடைய திட்டங்களை கரெக்டா கொண்டு சேர்க்கிறோம். அதுக்கு தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். சூப்பரான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க. சரியா? இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய ஒரு சூப்பரான செய்தி. தமிழ்நாடு பாருங்க, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் நியமனம். சரிங்களா? இப்படி ஒன்லைன்ல செய்தி பார்த்திருக்கிறோம், கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக நீதித்துறை உறுப்பினராக இருந்த உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான திரு பி ராஜமாணிக்கம் அவர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சரிங்களா? ராஜமாணிக்கம் அவர்கள் ஏப்ரல் 17, 2027 வரை சரிங்களா இந்த பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த லோக் ஆயுக்தாவில் இருக்க தலைவர்கள், உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது அவருடைய 70 வயது. சரி, 5 வருஷம் பணியாற்றலாம் அல்லது அவருடைய 70 வயது நிறைவடை வரை பதவியில் இருக்கலாம். இல்லை எது ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க வந்துட்டு என்ன செய்ய வேண்டியதான்? ஓய்வு பெற்று போக வேண்டியது இருக்கும். நமக்கு தெரிய வேண்டியது 5 years ஆர் 70 years வரைக்கும் அவங்க வந்து அவங்க வேலையில இருக்கலாம். சரிங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் இந்த லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு பார்த்துக்குமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவம்பர் 13, 2018. சரிங்களா? ஒரு சின்ன பின்னணி சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா என்ன பேருமா? லோக்பால். ஓகேவா? லோக்பால், அதுக்கப்புறம் இன்னொன்று பேருமா லோக் ஆயுக்தா. சரியா? இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா இரண்டுமே எதற்காக உருவாக்கப்பட்டது?
அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிச்சு சரிங்களா தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தான் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா தொடர்பான சட்டம் முக்கியமா ரொம்ப முக்கியமானது 2013ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த லோக்பால் என்பது மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு. லோக் ஆயுக்தா என்பது மாநில அரசின் ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு. இது தொடர்பான சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் மறந்துடாதீங்க 2013. சரியா லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2013 இயற்றப்பட்டது. பொதுவாக அதனைத் தொடர்ந்து இந்த லோக்பால் மத்திய அரசு ஊழியர்கள் மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற இந்த லோக்பால் அமைப்பு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் மறந்துடக்கூடாது, ஜனவரி 16, 2014. சரியா நம்ம டக்குன்னு இந்த 2013 மட்டும் நமக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்ல உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு கேட்கறதா என்ன கேட்பாங்க? சட்டம் தான் 2013, அது நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 16, பொங்கல் முடிஞ்ச உடனே 2014 நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்தை. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லோக்பால் அமைப்பு முதல் முறை உருவாக்கப்பட்டது. சரி லோக்பால் அமைப்பு முதல் முறை உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019. சரியா அதாவது தலைவர்கள் உறுப்பினர்களை கொண்டு முதல் முறையாக அபிஷியலா ஒரு லோக்பாலை வந்து ஃபார்ம் பண்ணது 2019. அதோட முதல் தலைவராக இருந்தவர் பினாக்கி சந்திரகோஷ். என்ன பேருமா? பிசி கோஷ் சொல்லுவாங்க. பினாக்கி சந்திரகோஷ் என்பவர் தான் இந்த லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக இருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா இந்த லோக்பால் அமைப்புல மொத்தம் சரிங்களா 9 பேர் இருப்பாங்க. அதுல 1+8 அப்படின்னு நினைச்சுக்கோமா. 1+8 அப்படிங்கிறது ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்டது லோக்பால் அமைப்பு. அதே சமயத்தில் லோக் ஆயுக்தா என்பது மாநில அளவில் இருக்கிற இந்த லோக் ஆயுக்தா என்பது 1+4 ஒரு தலைவர் 4 உறுப்பினர்களை கொண்டது, மறந்துடக்கூடாது. சரிங்களா சரி அப்போ இந்த லோக்பால் அமைப்பு முதல் முறை உருவாக்கப்பட்ட வருஷம் 2019. அதன் முதல் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் பிசி கோஷ். தற்போது இந்த பதவியில் இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா கான்வில்கர். என்ன பேருமா? இரண்டாவது மற்றும் தற்போதைய அந்த லோக்பால் அமைப்பின் தலைவர் கான்வில்கர், மறந்துடாதீங்க. சரியாமா? சரி இது வந்து லோக்பால் அமைப்பு. தமிழ்நாட்டில் அந்த லோக் ஆயுக்தாவின் தற்போதைய தலைவராக யார் போட்டுக்கிறாங்க? பி ராஜமாணிக்கம், மறந்துடக்கூடாது. கம்பேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது 2018. 2018னா ரொம்ப முக்கியமான சம்பவம் நிறைய ஞாபகம் வரணும். சரி 2018ல நிறைய சம்பவங்கள் இருக்குமா? பிரதமரின் அந்த ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லுவாங்கல்ல, பிரதமரின் அந்த ஆயுள் காப்பீடு திட்டம் 5 லட்சம் வரைக்கும் இலவச காப்பீடு கொடுப்பாங்களா, அந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2018. விராட் கோலி அவர்களுக்கு சரியா விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருதான அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது, தற்போது தயான்சந்த் கேல் ரத்ன விருது, அந்த விருது வழங்கப்பட்ட வருஷம் 2018. சமீபத்தில் லாஸ்டா முடிஞ்ச ஐபிஎல் அதில் வின் பண்ணது 18வது ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணது ஆர்சிபி. அப்போ விராட் கோலி அப்படின்னாலே ஜெர்சி நம்பர் 18 ஞாபகம் வரணும், ஞாபகம் வந்திருக்கும். 18வது ஐபிஎல் 2018ல் அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது விராட் கோலி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த 2018 தான் நம்முடைய தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் முறைப்படி நடைமுறைக்கு வந்தது. அவருடைய புதிய தலைவர் மறந்துடாதீங்க ராஜமாணிக்கம் அவர்கள். அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகளா இருக்கலாம் அல்லது அவருடைய 70 வயது வரைக்கும் பதவியில இருக்கலாம். சரியா அருமையான செய்தி, மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதை ஒவ்வொரு தலைப்புகள்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு சூப்பரா அந்த கரண்ட் செய்தியில நடப்பு செய்தியில கேட்பாங்க. அருமையான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம். சரிங்களா 2020 சரிங்களா இந்த ஆணையத்தின் தற்போதைய துணைத் தலைவர் யாரு, தலைவர் யாரு, அதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா 2020ஆம் ஆண்டு தனது செல்லாத பணம், என்ன பேரு, செல்லாத பணம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் இமயம் என்று அழைக்கப்படும் திரு வி அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் தான் தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் துணைத் தலைவராக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. சரிங்களா இதன் தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா திரு தமிழ்வாணன் அவர்கள். யாருமா? தமிழ்வாணன் அவர்கள் தான் தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணைத் தலைவராக இருக்கிறாங்க. இதன் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே இருப்பவர் தமிழ்வாணன் அவர்கள், மறக்காதீங்க. சரிங்களா ஓகே. அதே மாதிரி மாநில அளவில் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் ஆகியோருடைய சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவருடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு கடந்த 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய பதவி காலம் பொதுவாக 3 ஆண்டுகள். சரிங்களா ரொம்ப முக்கியமானதுமா தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 2021ல உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல இந்த ஆணையத்தின் தலைவராக இருப்பவங்களுடைய பதவி காலம்
3 ஆண்டுகள். ரொம்ப முக்கியமான செய்தி. சமீபத்தில் என்னுடைய தலைவராக இருப்பவர் திரு தமிழ்வாணன் அவர்கள். அதே மாதிரி புதிய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் இமயம் என்று அழைக்கப்படும் வி அண்ணாமலை அவர்கள். அவர் தொடர்புடைய கூடுதலான செய்தி, 2020ஆம் ஆண்டு செல்லாத பணம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியவர் அவர்தான். அதற்காக தமிழ்நாடு அரசு, ஓகேவா, தமிழ்நாட்டை சேர்ந்த இமயம் அவர்களுக்கு மத்திய அரசு சாகித்ய அகாடமி விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இனிமே நம்ம தொடர்ந்து 3வது பகுதியில் மிச்சம் இருக்கிற நடப்பு செய்திகளை சூப்பரா பார்க்கலாம். நன்றி.